கைது செய்யாதே தமிழின அடக்குமுறை கைதுகளை நிறுத்து. தமிழின அடக்குமுறை கைதுகளை நிறுத்து. தமிழின அடக்குமுறை கைதுகளை நிறுத்து. நிறுத்து நிறுத்து தமிழின அடக்குமுறை கைதுகளை நிறுத்து. நிறுத்து நிறுத்து தமிழின அடக்குமுறை கைதுகளை நிறுத்து. அடக்காதே அடக்காதே ஜனநாயகத்தை அடக்காதே 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 ஜனநாயக போராட்டத்தை அடக்காதே ஒடுக்காதே 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 சங்கீதனை விடுதலை செய் 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 சிறுவர் துஷ்பிரயோகவாதிக்கு விடுதலை உணர்வும் பாடகனுக்கு சிறை. சிறுவர் துஷ்பிரயோகவாதிக்கு விடுதலை. சிறுவர் துஷ்பிரயோக பௌத்த பிக்குக்கு விடுதலை. சிறுவர் துஷ்பிரயோக பௌத்த பிக்குக்கு விடுதலை. அச்சுறுத்தாதே அச்சுறுத்தாதே ஜனநாயகத்துக்கு அடிக்காதே 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 கைது செய்யாதே தமிழ் இளைஞர்களை கைது செய்யாதே கைது செய்யாதே தமிழ் இளைஞர்களை கைது செய்யாதே கைது செய்யாதே கைது செய்யாதே தமிழ் இளைஞர்களை கைது செய்யாதே பயங்கரவாத தடை சட்டத்தை போதும் போதும் ஒடுக்குமுறை போதும் 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 பழிவாங்கல் போதும் 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 பழிவாங்கல் போதும் 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 அரசின் பொய்முகங்கள் என்பதா பயங்கரவாதத்தை பதவி விலகுங்கள் பதவி விலகுங்கள் என்பிபி தமிழ் எம்பிக்களே பதவி விலகுங்கள் பதவி விலகுங்கள் பதவி விலகுங்கள் என்பிபி தமிழ் எம்பிக்களே பதவி விலகுங்கள் பதவி விலகுங்கள் என்பிபி தமிழ் எம்பிக்களே பதவி விலகுங்கள் போதும் வாசாப்பு வார்த்தைகள் போதும் 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 பாசாங்கு 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 வார்த்தைகள் போதும் போதும் போதும். வல்வெட்டித்துறை மக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் ஆர்வலர்கள் சார்பாகவும் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திலே பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் அதன் மூலம் கைது செய்யப்பட்ட கைதிகளையும் கலைஞர்களையும் இவ்வேளையில் கைது செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் அதேபோன்று மக்களுக்கான சுதந்திரமான நடமாட்டத்துக்கான விடுதலையை வேண்டியும் முக்கியமாக எமது இளைஞர்களின் இன்றைய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் வல்வெட்டித்துறையில் நேற்றைய தினம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது போலீசாரினால் அச்சுறுத்தி எம்மிடம் கையெழுத்து பெறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த போராட்டமானது எந்த வகையிலும் தனியான தடை செய்யப்பட்ட ஆயுத குழுக்களுக்கு மீளுருவாக்கத்திற்கோ அல்லது எந்த ஒரு நீதிமன்றத்தையோ அவமதிக்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தை மாற்றக் கோரியும் அப்பாவி இளைஞர்கள் சிறையில் வாடும் இளைஞர்களையும் கலைஞர்களையும் விடுதலை வேண்டியுமே இந்த போராட்டம் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வேளையில் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியும் தென்னிலங்கைக்கு ஒரு நீதியுமான இன்றைய அனுர அரசின் கொள்கையை மாற்றப்பட வேண்டும். எமக்கான நீதி கிடைக்க வேண்டும். சர்வதேச நீதி எமக்கு கிடைக்க வேண்டும். எமது இனப்படுகொலைக்கான நீதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தே இங்கே வல்வெட்டித்துறை மக்கள் இளைஞர்களினால் இந்த போராட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே வருகிற அந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக எம்மை படம் செய்து நாளை கைது செய்ய இருப்பதாக அச்சுறுத்தி இருக்கின்ற போலீசாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதன் என்ற ஒரு சொல்லிசை பாடகர் ஈழத்தமிழர் பாடல் ஒன்றை பாடியதற்காக அவர் புலிகளை மீளுருவாக்க முற்பட்டதாக இனவாதம் மிக்க ஸ்ரீலங்கா போலீசாரால் பொய்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு கொடிய சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த கைது சம்பவத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஸ்ரீலங்கா போலீசாருடைய அந்த இனவெறி
இன்னமும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை தொடர்ந்து கொண்டே இருக்கச் செய்கின்றது. அவர்கள் அந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர்கள் மேற்கொண்ட அந்த கைதையும் நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். சங்கீதன் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த விதத்திலும் சட்டத்துக்கு முரணான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கவில்லை. கடந்த காலங்களிலே கடந்த 17 வருடங்களிலே இவ்வாறான பாடல்கள் இசைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலே, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலே, ஏன் இந்த அனுரகுமாரவினுடைய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி வந்த என்பிபியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலும் இவ்வாறான பாடல்கள் ஒலிக்க விடப்பட்டிருக்கின்றன. அந்த அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த கடந்த 17 வருடங்களில் இந்த மாவீரர் நினைவேந்தல்கள் நடைபெற்ற பொழுது அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் நடைபெற்ற பொழுது இந்த பாடல்கள் இசைக்கப்பட்ட பொழுது இந்த சம்பவங்களை எல்லாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே தாங்கள் எல்லா சுதந்திரங்களையும் அனுமதித்திருக்கிறோம், தங்களுக்கு உள்ளக விசாரணை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே கோரிக்கை வைத்து இவர்கள் அந்த கால நீடிப்பை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கால நீடிப்பை வழங்குகின்ற பொழுது இந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் மீள்குடியேற்றம் நடந்திருக்கிறது, பேச்சு சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஊடக சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று கூடும் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, முள்ளிவாய்க்காலில் இறந்தவர்களை நினைவு கூறும் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, போரில் இறந்த புலிகளை நினைவு கூறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த நினைவு பாடல்களை பாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முன்னேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாக காட்டி கடந்த காலங்களிலே இனப்படுகொலை செய்த ராஜபக்சர்களுக்கு எதிராகவும் இராணுவ தளபதிகளுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு எதிராகவும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழர்கள் கோரிக்கொண்டிருந்த பொழுது, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கோரிக்கொண்டிருந்த பொழுது, புலம்பெயர் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் கூட்டாக அந்த கோரிக்கையை சர்வதேச சமூகத்தை நோக்கி முன்வைத்து கொண்டிருந்த பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை அரசு சொன்னது, தாங்கள் படிப்படியாக முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம், ஆகவே தங்களுக்கு அந்த உள்ளக விசாரணை மூலம் தாங்கள் அந்த நீதியை கொடுப்போம், நீங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று ஜெனீவாவிலே கோரி அவர்கள் அந்த கால நீடிப்பை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு கால நீடிப்பை பெற்று இந்த இனப்படுகொலையாளிகளுக்கு எதிராக எந்த விதமான உள்ளக விசாரணையும் இல்லை, சர்வதேச விசாரணையும் இல்லாமல் அவர்கள் இப்பொழுது பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நேரடியாக அந்த யுத்தங்கள் நடைபெற்ற பொழுது ஆட்சி அதிகாரத்திலே பதவி நிலைகளில் இருந்திருக்காதவர்கள் இன்று நாட்டிலே பதவிக்கு வந்திருந்து கொண்டு கடந்த காலங்களில் எந்த செயல்பாடுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சர்வதேச சமூகத்திற்கு காட்டி அவர் உள்ளக விசாரணைக்கான கால நீடிப்பை பெற்றுக்கொண்டார்களோ, நாட்டிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, மனித உரிமைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று காட்டி தங்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டார்களோ, அந்த செயல்பாடுகளையே இன்றைக்கு குற்றமாக காட்டி கைது செய்து சிறைகளில் அடைக்கின்ற நிலைமை மீண்டும் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. இந்த செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய என்பிபியினுடைய முக்கியமான பிரமுகர்கள் தேர்தல் மேடைகளிலே சொன்னார்கள், புலிகளைப் போலவே நாங்களும் விடுதலைக்காக போராடினோம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினோம், பாட்டாளி மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினோம், நாட்டை ஆண்டவர்கள் அனைவரும் மேட்டுக்குடிகள், அவர்கள் தங்களுடைய சுகபோகங்களுக்காக தங்களுடைய நலன்களுக்காக நாட்டினுடைய அனைத்து சட்டங்களையும் வளைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே பாட்டாளிகளுக்கு போராடிய பாட்டாளிகளுடைய பிள்ளைகளாகிய தாங்கள் பதவிக்கு வந்தால்தான் இந்த சட்டங்களை பாட்டாளி மக்களுக்குரிய சட்டங்களாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய எடுபிடிகளாக இந்த வடக்கு கிழக்கிலே போட்டியிட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வாறான கருத்துக்களைத்தான் இந்த மக்களுக்கு சொல்லி இந்த மக்களை நம்ப வைத்தார்கள். ஆனால் இன்று கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்படுவது தமிழ் பாட்டாளிகளாகத்தான் இருக்கின்றார்கள். இன்று காணிகள் பறிக்கப்பட்டு நடுத்தருவில் விடப்படுவது பாட்டாளி தமிழ் மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கெங்கும் அப்பாவி தமிழ் மக்கள், பாட்டாளி தமிழ் மக்கள், ஏழை தமிழ் மக்கள் இந்த அனுரவினுடைய ஒடுக்குமுறைகளால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இன்று அப்பாவி இளைஞன் சங்கீதன் இன உணர்வை வெளிப்படுத்தியதற்காக புலிகளை மீள உருவாக்க முற்பட்டதாக, பயங்கரவாதத்தை மீள உருவாக்க முற்பட்டதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுக்கு எந்த உரிமைகளையும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதனையும் கடந்த 1.5 வருடங்களாக தமிழர்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை அவர்கள் தீவிரப்படுத்தி இருக்கிற நிலையிலே தமிழர்கள் அவர்களுடைய உண்மையான முகங்களை இனங்கண்டு அவர்களை நிராகரிக்க தொடங்கி இருக்கின்ற நிலையிலே இனிமேல் தமிழர்களை கைது செய்து சிறைகளில் அடைத்து அங்கே சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் தானும் மேற்கொள்வதன் மூலம்தான் தென்னிலங்கை சிங்கள இனவாதிகளுடைய ஆதரவைத்தான் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக இப்பொழுது அப்பாவி தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார். இந்த செயல்பாட்டை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒட்டியாட்சிக்குள் தமிழர்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது.
இந்த 15ஆம் ஆண்டு ரணில் மைத்திரி காலப்பகுதியிலே இந்த அனுரவும் சேர்ந்து வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஐக்கிய ராஜ்ய வரவை தமிழர்களுக்கான தீர்வாக கொண்டு வரப்போவதாக அனுர இந்த உலகம் முழுவதற்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த ஒட்டியாட்சி வரைவு தான் இந்த சட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்படுகிற பொழுதுதான் நாங்கள் அதனை செய்விக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு இந்த ஒட்டியாட்சிக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழர்களும் போர்க்கொடி தூக்க வேண்டும். ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழர் தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஆணித்தரமாக குரல் கொடுக்கிற பொழுதுதான் இந்த பேரினவாதத்தை நாங்கள் அடிபணிய வைக்க முடியும். அதே வேளையில் எங்கள் மீது இவர்கள் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று இந்த இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தூக்கு மேடையில் ஏற்றுகிற நிலைமை ஏற்படுகிற பொழுது இனவாதிகள் அடிபணிந்து தமிழர்களுடைய காலிலே மண்டியிடுகிற நிலைமையை உருவாக்க முடியும். இந்த 17 ஆண்டுகளில் அது நடைபெற்றிருந்தால் இன்று இந்த இனவாதிகளுக்கு இந்த துணிச்சல் வந்திருக்காது. தாங்கள் அந்த குற்றங்களிலிருந்து தப்பித்து விட்டோம் என்பதற்காக 77, 83 செய்தது போன்ற கலவரங்களை மீளவும் ஆரம்பித்து தமிழர்களுக்கு எதிரான வன்முறைக்கு இவர்கள் தங்களை தயார்படுத்துகிறார்கள். அதனுடைய ஒரு எச்சரிக்கையாகத்தான் இவர்களுடைய அண்மைக்கால செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு உள்ளக விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். எடுத்து இந்த இனவாதிகளை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தினால் மாத்திரம்தான் எங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உடனடியாக சங்கீதன் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அடைத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழர்களும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி. செய்யப்பட்ட கலைஞன் பாடகன் சங்கீதர்கள் பயங்கரவாத தடை சட்டத்திலே கீழே கைது செய்யப்பட்டு இன்று விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த கலைஞனுடைய விடுதலையை வேண்டி இன்று வல்வெட்டுள்ள இளைஞர்களால் இந்த இடத்திலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே 79ஆம் ஆண்டிலே இருந்து கிட்டத்தட்ட 48 வருடங்களாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களுக்கு எதிராக இங்கே கொண்டு வரப்பட்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக பறிக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய இனம் தொடர்ச்சியாக அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கொடிய பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும். யுத்தம் முடிவடைந்து இன்று 17 வருடங்களாகியும் இந்த தடை சட்டம் இன்னும் தமிழர்கள் மீது ஒரு அடக்குமுறைக்காகவே இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே உடனடியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். நீக்கப்பட்டு இந்த மக்கள் எங்களுடைய இளைஞர்கள் எல்லோரும் நிம்மதியான ஒரு சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்குரிய சூழலை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் தங்களுடைய இன உணர்வுகளை ஏற்படுத்தினால் கூட இன்று பயங்கரவாத தடை சட்டத்திலே போடுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே காணப்படுகின்றது. ஆகவே யுத்தம் முடிவடைந்து இன்று 17 வருடங்கள் கடந்த சூழ்நிலையில் எந்த ஒரு ஆயுத பிரச்சனைகளும் இல்லாமல் விடுதலை புலிகளுடைய எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாத சூழலிலே இன்றும் அது தொடர்ச்சியாக இருக்கின்றது என்பது தமிழ் மக்களை அடக்கி ஆள்வதற்காகவே இது போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே உடனடியாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு சங்கீதனுடைய விடுதலை என்பது எல்லோரும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், எல்லோரும் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அந்த இளைஞனுக்கு ஒரு நீதியான விசாரணை நடத்தப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. சரி, உலக அளவிலேயே மனித உரிமைகளுக்கு எதிரான மிகவும் காட்டு முராண்டி சட்டம் என்று ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட ஏனைய சர்வதேச அமைப்புகளாலும் சர்வதேச நாடுகளாலும் வர்ணிக்கப்பட்ட தெரிவிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை மாற்றுவதாக கூறி ஆட்சிப்பீடத்திற்கு வந்த அரசாங்கம் இன்று அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் விஸ்தரித்திருக்கின்றது. அடிப்படையிலே நாங்கள்
நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்டிலே ஒரு தொடர்ச்சியாக இன்று காலாகாலமாக பல தசாப்தங்களாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான நடவடிக்கைகளும் அதே நேரத்தில் இன ஒடுக்குமுறைகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அவ்வாறான ஒரு சட்டத்தின் வாயிலாக குற்றஞ்சாட்டப்பட்டு இப்போது இளைஞர்கள் கைதாகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் கௌரவ நீதிமன்றங்களை விமர்சிக்கவில்லை, கௌரவ நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை விமர்சிக்கவில்லை. ஆனால் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டம் என்பது ஒரு சர்வதேச அளவிலே ஒரு சாபக்கேடான அகற்றப்பட வேண்டும் என்று ஏன் ஒரு காலத்திலே ஆட்சிக்கு வர முதல் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்த சட்டம் ஒன்றின் வாயிலாக இன்று கைதுகள் இடம்பெறுகின்றது. எங்களுடைய மக்கள் மீது இவர்கள் எந்த கரிசனையும் கொள்ள மாட்டார்கள், அரசியல் அபிலாஷைகளை கண்டுகொள்ள மாட்டார்கள், அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கான தக்க சான்றுகளாக அண்மைய நாட்களாக இவ்வாறான கைதுகளும் பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலான நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. இன்று அரசாங்கம் சொல்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக மாற்றுச் சட்டம் ஒன்றை கொண்டு வருவதாக. மாற்றுச் சட்டம் என்பது பயங்கரவாத தடை சட்டத்தை ஒத்ததாக அல்லது அதன் ஒரு தந்திரோபாயமான அணுகுமுறையாக இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையிலே நாங்கள் இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவையில்லை. குற்றங்கள் இருந்தால் அது சாதாரண சட்டங்களின் வாயிலாக கையாளப்பட முடியும் என்று அரசாங்கத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம், இவ்வாறான சட்டங்களின் வாயிலாக கைது செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். குற்றச்செயல்களுக்கானவர்களுக்கான சட்டமாகவும் இன்று இந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை மேலும் அரசாங்கம் தாமதித்து வருகின்றது. மேலும் இங்கே தமிழ் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கின்ற போக்கிலே அரசாங்கம் செயற்படுகின்றது. நாங்கள் அரசாங்கத்திற்கு தெளிவாக அறிவுகூவல் விடுக்கின்றோம், எவ்வாறான சம்பவங்கள் நிறுத்தப்படாவிட்டால், கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வரப்படாவிட்டால் மேலும் இவ்வாறான போராட்டம் வெடிக்கும் என்று கல்வெட்டுத்துறையிலே இந்த உணர்வுள்ள இளைஞர்கள் ஏற்பாடு செய்த போராட்டத்தை ஒத்ததாக கிராமமாக அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். என்று இங்கே இந்த சங்கீதன் தன்னுடைய உணர்வுபூர்வமான எங்களுடைய தமிழ் கலை கலாச்சார நிகழ்வுகளை வெளிப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு பாடலின் ஊடாக எங்களுடைய தமிழ் இனத்தை அடக்குவதற்காக நீங்கள் வெளியே வரக்கூடாது என்கின்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த கைது இடம்பெற்றிருக்க வேண்டும். இங்கே எங்களுடைய கலாச்சார விழுமியங்கள் தமிழ் உணர்வுகள் மழுங்கடிக்கப்படுகின்றது. தமிழர்களுடைய வரலாறுகளை மழுங்கடிப்பதன் ஊடாக தமிழனுக்கு உரிய முறைமையான வடக்கு கிழக்கு இந்த ஆட்சிகளை வழங்க முடியாது என்பதை இங்கே பயங்கரவாத தடை சட்டத்தினை கொண்டு வந்து இதை எங்களுக்கு திணிக்கப்பட்டு இதன் ஊடாக எங்களுடைய கைதுகளை ஏற்படுத்தி யாருமே இதை கேட்கக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இது காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இலங்கை அரசாங்கம் இன்று ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறது. எழும்பி நடக்க முடியாதவன் தள்ளாடி ஏதோ தடியப்பிடித்து நடப்பதற்காகத்தான் நிற்பது போல பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு போராளிகள், அதாவது ஆயுத போராட்டமே ஆயுத குழுக்களே இல்லாத ஒரு இடத்திலே எதற்காக பயங்கரவாத தடை சட்டம்? இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக எங்கள் நாட்டிலே மீண்டும் ஒரு கிளர்ச்சி ஏற்பட போகின்றது. காசுதாருங்கள், நாங்கள் எங்களுக்கு இதை அளிப்பதற்காக என்ற ஒரு பொய்ப்பிரச்சாரத்தை சர்வதேச உலகிலே வெளிக்காட்டுவதற்காகத்தான் இந்த அரசு முனைகின்றது. ஆகவே எங்களுடைய சுதந்திரமான நடமாட்டத்தை உறுதி செய்வதாக இருந்தால் இலங்கை அரசாங்கம் உடனடியாக இந்த பாராளுமன்றத்திலே இதனை கொண்டு வந்து ஒரு சட்டத்தை, இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாத ஒழிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று என்பிபி அரசிலே சொல்லிக்கொண்டு தமிழை கூட நீங்கள் ஒழுங்காக அதை பார்த்து விளங்க முடியாதவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் அங்கே அங்கம் வகிக்க வேண்டும்? நீங்கள் உடனடியாக இந்த பாராளுமன்ற கதிரைகளை விட்டு வெளியே வந்து தமிழர்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து கலைக்க வேண்டும். அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் இந்த பாராளுமன்றத்திலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்காது. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இதை எங்களுடைய எதிர்கால சந்ததியினருடைய அடக்குமுறைகளை இல்லாமல் சுதந்திரமாக வாழ வைப்பதற்காக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.
அடிப்படையிலே அண்மைய தேர்தல் ஒன்றின் வாயிலாக ஒரு அதிர்ஷ்ட லாபச்சீட்டு மூலம் அதிர்ஷ்ட லாபச்சீட்டு பெற்றதைப் போல தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் தமிழ் மக்களுடைய உணர்வுகளையும் அவர்களுடைய தேசிய பற்றையும் அதே நேரத்திலே ஏதாவது ஒரு விடயம் அரசாங்கத்துக்கு நெருக்கடியாக அமைந்தால் அதனை நீர்த்து போகச் செய்கின்ற விதமாக அவர் தன்னுடைய பாணியிலே ஒரு கோமாளி கூத்தாக அல்லது ஒரு வகை தந்திரோபாயமாக அந்த பிரச்சனைகளை அடிபடச் செய்வதற்காக செயற்படுகின்ற ஒருவர். அவர் நான் நினைக்கின்றேன் இன்று பதவியிலே அமர்த்தப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினராக சுமார் 1.5 வருடங்கள் கடந்துவிட்ட சூழ்நிலைகளில் கூட எந்த கட்டத்திலும் தமிழ் மக்களுடைய விடுதலை உணர்வுக்காகவோ அல்லது தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காகவோ ஒரு போராட்டத்தை நடாத்தியதாகவோ அல்லது அதற்காக அவர் ஒரு தண்டிக்கப்பட்டதாகவோ அவர் குற்றஞ்சாட்டப்பட்டவராகவோ இல்லை. அவர் அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையிலே செயற்படுகின்ற ஒருவர் என்பதை எங்களுடைய தமிழ் மக்கள் தெளிவாக விளங்கி வருகின்றார்கள். அடிப்படையிலே எங்களுக்கு தெரியும், ஒரு தடவை ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஒன்றிலே பிரசன்னமாகியிருந்த போது அன்று எரிகின்ற பிரச்சனையாக இருந்த தையிட்டி பிரச்சனை தொடர்பாக ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த தையிட்டி விகாரைக்கு என்ன செய்ய போகின்றீர்கள், அதற்கான நீதி என்ன என்று கேட்டபோது அங்கே குறுக்கிட்ட அர்ஜுனா அவர்கள் அந்த சபையை ஒரு கோமாளி கூத்தாக மாற்றி அந்த இடத்திலே பதிலளிக்காமல் தடுத்து விட்டார். அவ்வாறு அவர் பதிலளிக்காமல் அவர் தடுக்கவில்லை, அவர் அரசாங்கத்தை காப்பாற்றினார். அதுபோன்று பல சந்தர்ப்பங்களிலே இன்று கூட இந்த ஒரு இளைஞனாக ஒரு பாடல் பாடியமைக்காக அந்த சங்கீத் என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த கைதிலே பிரயோகிக்கப்பட்ட சட்டம் என்பது மிகவும் சர்வதேச அளவிலே கேள்விக்குறியான ஒரு இலங்கை தொடர்பாக ஒரு கண்டனத்துக்குரிய பயங்கரவாத தடை சட்டம். நாங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை எப்போதும் மதிக்கின்றோம், கௌரவ நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை விமர்சிக்கவில்லை. ஆனால் இங்கே போலீசார் பிரயோகித்திருக்கின்ற சட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் சுட்டிக்காட்டுகையிலே அந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலாக கைதுகள் இடம்பெறுகின்றன. இதன் வாயிலாக அரசுக்கு எதிராக ஐநா உள்ளிட்ட சர்வதேச ஸ்தாபனங்களிலே ஏதாவது ஒரு கண்டன தீர்மானங்கள் எழக்கூடும் என்ற அடிப்படையிலே அவற்றை காப்பாற்றுகின்ற பொறுப்பை திரு அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மேற்கொள்கின்றார். அவர் இதுவரை எதிர்கொண்ட வழக்குகள் அல்லது பிரச்சனைகள் என்று பார்த்தால் அந்த பெண்மணி ஒருவருடன் அவர் சில இடங்களிலே உல்லாசமாக சென்றிருந்த போதும் அல்லது வீதிகளிலே சட்டம் ஒழுங்குகளை மீறி அதாவது அபாய சமிக்கையுடன் வாகனங்களை ஓடி போக்குவரத்து ஒழுங்கு விதிகளுக்கு மீறியதாக அனுராதபுரத்திலே வாகனம் ஓடியதற்கான வழக்குகளும் ஒரு அப்பாவி எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு சாதாரணமாக வன்னியில் இருந்து மீளக்குடியமர்ந்து தன்னுடைய பிரதேசத்திலே காணி உரிமை தொடர்பாக நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும், ஆனால் தனக்கும் காணி இருக்கின்றது என்ற அடிப்படையிலே ஒரு குரல் கொடுத்த ஒரு பெண்மணி, அவருக்கு இருக்கிறதோ இல்லையோ அதை நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும், ஆனால் அந்த பெண்மணியை விரட்டுவதற்காக துப்பாக்கியை மிரட்டி இருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு துப்பாக்கியால் ஒரு நபர் மிரட்டப்படுகின்ற போது அவருடைய உளவியல் எந்தளவு தூரம் பாதிக்கப்படும் பாருங்கள். இப்படியாக அவர் தன்னிடம் துப்பாக்கி இருக்கின்றது என்று மக்களை எச்சரித்தவர் இன்று இவ்வாறாக அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற முயற்சிகளுக்காக அவர் இவ்வாறு செய்து வருகின்றார். அவர் தன்னுடைய பதவிக்காலம் முழுவதையுமே அவ்வாறு தான் செய்வார். அல்லது அவர் செய்த பலதரப்பட்ட குற்றங்களுக்கு அவர் விடுமுறை பெறாது ஒரு நிர்வாக சட்டங்களை மீறி ஒரு பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார். அது தொடர்பாக அந்த ஆவணங்களுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை. காரணம் என்ன? அவர் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றுகின்ற நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார். அரசாங்கத்தை நல்ல விடயங்களிலே காப்பாற்றட்டும், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, எங்களுக்கு அவருடைய தனிப்பட்ட விடயங்களிலே ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய வாக்குகளை பெற்று சர்வதேச அளவிலே அரசாங்கத்தினுடைய அதாவது நட்பேருக்கு களங்கம் பெறக்கூடாது என்பதற்காக நடக்கின்ற விடயங்களை திசை திருப்பலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இது அரசியலிலே ஒரு சமகோட்டு தத்துவம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கும் போது அதுக்கு மாற்றாக மேலும் ஒரு விடயத்தை கொண்டு வந்து இந்த நிலைமைகளை மாற்றுகின்ற செயற்பாட்டிலே ஈடுபட்டிருக்கின்றார் என்றுதான் கூறுவது. இந்த மண்ணிலே தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கணும், தமிழ் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கணும், தமிழ் மக்கள்
இந்த மண்ணிலே சக மனிதர்களாக வாழ வேணும். அந்த அடிப்படையிலே அந்த கலைஞன் தன்னுடைய அந்த பாடலூடாக மக்களை ஒரு நிம்மதியான நல்ல ஒரு சிந்தனையோடு வாழ வேண்டும் என்பதற்காக அங்கே வரிகளை புகழ்த்தி பாடியிருக்கிறார். அது இப்பொழுது பயங்கரவாத சட்டமாக மாறியிருக்கின்றது. இது அவருக்கு மட்டுமில்லை, எதிர்வரும் காலங்களிலே இங்கே இருக்கின்ற இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் அரசியல்வாதிகள், அதோடு மக்களுடைய ஆர்வத்தில் உள்ளவர்கள் அனைவருக்குமாக இது பொருந்தும் என நான் நினைக்கின்றேன். நமது தமிழ் மக்கள் தங்களுடைய சுய நிர்ணய சுய ஆட்சியிலே தங்களுடைய வாழ்க்கை தரத்தோடு தங்களுடைய மதம், தங்களுடைய மொழி, தங்களுடைய கலாச்சாரம், தங்களுடைய கல்வி என அனைத்திலேயுமே சிறந்து வழங்கணும். தங்களை ஆளக்கூடிய ஒரு நிலையை வர வேண்டும். ஆனால் இங்கே பாருங்கள், அடக்குமுறைக்காக உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் தமிழர்கள் இங்கு எதையுமே செய்ய முடியாது. சாதாரணமாக ஒரு நிகழ்வினை கூட, எழுச்சி கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வினை கூட இங்கே நிகழ்த்த முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றோம். இது மாற வேணும். நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த அரசாங்கம் என்ன சொல்லி வந்தது, நமது மக்களுடைய அபிலாசைகள் வென்றெடுக்கப்படும், இந்த மக்களுடைய துன்பங்கள் துயரங்கள் களையப்படும், நாங்கள் ஒரு புதியொரு வடிவத்திலே உங்களுக்கு ஆட்சியை தருவோம் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் முதலுள்ள அரசாங்கத்தை விட மிகவும் ஒரு கொடுமையான ஆட்சியை அமைக்க எத்தனிக்கின்றது. நிச்சயமாக நடக்கும். நாங்கள் நினைக்கலாம் இன்று இவருக்கு மட்டும்தான் இந்த கைது நிகழ்ந்தது. எதிர்வரும் காலங்களிலே நிறைய பேர் கைது செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும், கைது ஆகலாம், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஏனென்றால் இதுக்கு ஒரு முடிவு வரவில்லை எனில் நாங்கள் அனைவரும் கைது செய்யப்படுவோம், விசாரிக்கப்படுவோம். அதில் மாற்றங்கள் வேறு, கைதுன்றதை விட தண்டனைகள் வேறு. அதாவது நேற்று கூட இங்கே பல இளைஞர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக ஆயத்தமாக இருந்தவர்கள் துரதிருஷ்டவசமாக ஏதோ ஒரு காரணங்களாக மன உளைச்சலுக்குள்ளாக்கி அவர்கள் இங்கே வரவில்லை. பிரச்சனை இல்லை. இது இப்படியே போகுமானால் எமது தமிழ் மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கும். ஆகவே இந்த அரசாங்கத்துக்கும் இந்த எமது தமிழ் மக்களுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி, தமிழ் மக்களுடைய பலவீனம் எது என்று உங்களுக்கு தெரியும், அந்த பலவீனத்தை பயன்படுத்தி வாக்குகளை பெற்று இன்று அரசாங்கத்திலே அங்கம் வைத்து கொண்டிருக்கின்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய அனைவருடைய கவனத்துக்கும் இதை சாதாரண விடயமாக்காமல் எதிர்வரும் காலங்களிலே இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கி, கைதுகளை நீக்கி, மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இந்த மண்ணிலே வாழ்வதற்கான ஒழுங்கமைப்புகளை செய்து தரும்படி கேட்டுக்கொள்வது இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இடத்தில் நாங்கள் என்னத்தை சொல்ல வாரோம் என்று சொன்னால், இது அரசியலை கடந்த ஒரு உளநிலை சார்ந்த ஒரு விடயம். கடந்த கால அரசாங்கங்கள் சொன்னது தமிழினத்தினுடைய உள ஆரோக்கியம் பேணப்படும். அதாவது அவர்கள் தங்களுடைய இறந்தவர்களை அல்லது தங்களுடைய இனத்தினுடைய உரிமைகள் சம்பந்தமாக கருத்துக்களை முன்வைப்பதற்கான கருத்து சுதந்திரங்கள் பேணப்படும் என்ற வாக்குறுதிகள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தங்களுடைய உரையாடல்களில் சொல்லப்பட்ட இடங்கள் இருக்கிறது. இதற்கு அப்பால் இன்றைய கைது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இங்கே தமிழ் மக்கள் உளரீதியாக ஆரோக்கியமாக சிந்திப்பதற்கோ அல்லது தங்களுடைய கருத்து சுதந்திரங்களை முன்வைப்பதற்கோ எந்த ஒரு அனுமதியும் இல்லை என்பதை காட்டுகிறது. இந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது என்னத்தை பார்க்க வேண்டுமென்றால், 99.9% தமிழ் மக்களும் இந்த சங்கீத என்ற உணர்வில் தான் நிற்கிறாங்க. இந்த 99.9% மக்களும் சிறந்த வழி திரையரங்கில் தான் நாங்கள் இருக்கிறோம். இதைத்தான் இந்த அரசாங்கம் சங்கீதனுடைய கைதினூடாக எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது. இது சங்கீதனுக்கு ஒரு உடல் ரீதியான சித்திரவதை அங்கே நடக்குதோ இல்லையோ அது வேறு. ஆனால் தமிழ் மக்களுக்கு உள ரீதியான சித்திரவதை, ICCPRல சொல்லப்பட்ட இன்டர்நேஷனல் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அரசியல் கலாச்சார உரிமைகள் இந்த நாட்டில் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படவில்லை அல்லது அவர்கள் அதை பேணுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்பதை இந்த கைது காட்டுகிறது. எனவே இதில் நான் கேட்கிறது என்னென்னு சொன்னால், சட்டத்துறை சார்பானவர்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக தமிழ், சிங்கள, முஸ்லீம் சட்டத்தரணிகளை நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இந்த கொடூரமான பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக நீங்கள் குரல் கொடுப்பது உண்மை என்றால், மனித கௌரவங்களை காப்பதற்கும் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கும் கூட கல்வி பயன்படுவது உண்மை என்றால், ஒட்டுமொத்த சட்டத்தரணிகளும் இதில் ஒன்று திரண்டு இந்த விடுதலைக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் விஸ்வலிங்கம் சுமதீஸ்வரன். இந்த இடத்தில் நான்
இந்த நாட்டின் சர்வதேச சட்டங்களை மதிக்கின்ற, அதே நேரத்தில் சட்டத்தை பயில வேணும் என்று மதிக்கின்ற துடிக்கின்ற ஒரு மனிதன். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியமான சமூகம் இந்த மண்ணில் உருவாக வேணும். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.